வெல்கம் டு ஆர்டி ஃபேஷன் அகாடமி. வெறும் 49 ரூபாய்க்கு ஒரு ஸ்கில்ல கத்துக்க முடியுமா? அதுவும் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி மாசம் 10,000 இருந்து 30,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். இது நார்மலான ஆரி ஒர்க் கிளாஸ் கிடையாது. இது ப்ரொஃபஷனல் ஆரி ஒர்க் பிசினஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷனல் ஆரி ஒர்க் கிளாஸை நாங்கள் 4 மாடியூலா பிரிச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல். இதுல நம்ம த்ரெட்டை யூஸ் பண்ணி பண்ற எல்லா ஸ்டிச்சஸையும் லேர்ன் பண்ணிப்போம். அது போல ஒரு ஸ்டிச்சுக்கும் ஒரு மினி ப்ராஜெக்டும் செய்வோம். அண்ட் பேசிக் லெவல்லயே 20+ ஸ்டிச்சஸும் நீட் ஃபினிஷிங்கான டெக்னிக் யூஸும் கத்துக்கலாம். அண்ட் ஃபைனலா பேசிக் லெவலை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு மண்டேலா ஆர்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே ப்ரொஃபஷனல் ஃபினிஷிங் கிடைக்கும். தென் இன்டர்மீடியட் லெவல். இது நீங்க ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி எல்லா ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு டிசைனுக்கு கொடுக்குற ஃபில்லிங்ஸ் லைக் பட்டர்ஃப்ளை ஸ்டிச், ஹாஃப் லோட் ஸ்டிச், பிரைட் ஸ்டிச் இதெல்லாமும் பிளஸ் சுகர் பீட், ஜம்கி, குந்தன் மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்றதுன்றதையும் கத்துக்கலாம். அண்ட் இன்டர்மீடியட் லெவல்லயே உங்களுக்கு பிளவுஸ் மார்க்கிங்கும் மெஷர்மெண்ட் கிளாஸஸ் கூட வந்துடும். அதனால இன்டர்மீடியட் லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு சிம்பிள் அண்ட் ட்ரெண்டிங்கான ஒரு பிளவுஸ் ஒர்க்கா தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்க இன்டர்மீடியட் லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டா ஒரு பிளவுஸ் ஆர்டர் எடுத்து மினிமம் 3,000 ஒர்த்துக்கான டிசைனா உங்களால பண்ண முடியும் guys. ஸோ பேசிக் அண்ட் இன்டர்மீடியட் லெவல் இந்த 2 லெவலையும் நான் கைட் பண்ற மாதிரி நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாவே நீங்க வந்து ஒரு ஆர்டர் எடுத்து அதை ஒர்க் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பா ட்ரைன் அப் ஆகியிருப்பீங்க. ஸோ உங்களோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட் ஆர் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் இல்லை ப்ரொஃபஷனல் லெவலுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வாங்குற அளவுக்காவது உங்ககிட்ட ஒரு இன்கம் இருக்கும். கண்டிப்பா ஒரு இன்கம் வந்து இருக்கும். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க ஃபர்தர் ஸ்டெப்ஸ் மூவ் ஆன் ஆகலாம். அடுத்து அட்வான்ஸ் லெவல். இந்த அட்வான்ஸ் லெவல்ல நீங்க ஜர்தோசியை யூஸ் பண்ணி எல்லா ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் எம்போஸ்டு ஒர்க், 3D ஒர்க், மெட்டீரியல் ஒர்க் லைக் ரிப்பன், பெண்டன்ட், மிரர் அண்ட் இது மட்டும் இல்லாம நெட் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்றதுன்றதையும் இதுல கத்துக்கலாம். நீங்க இந்த அட்வான்ஸ் லெவலை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் பிரைடல் பிளவுஸ், ஷால், சாரி பார்டர் இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்றதுன்னு கத்துப்பீங்க. பிளஸ் நீங்க இந்த லெவலை முடிச்சதுக்கு அப்புறம் மினிமம் 5,000 ஒர்த்தான டிசைன் உங்களால கான்பிடென்ட்டா பண்ண முடியும். அண்ட் நீங்க இந்த அட்வான்ஸ் லெவலை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கான்பிடென்ட்டா ஒரு பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. நான் இப்போ அட்வான்ஸ் லெவல் முடிச்சதுமே என்னால ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இந்த 4th மாடியூல் அப்படின்னு கேட்கணும்னு தோணுது இல்ல? அதுக்குதான் இந்த செக்ஷன் மாடியூல் 4 ப்ரொஃபஷனல் லெவல். ஆரி ஒர்க் பிசினஸ்னாவே நம்ம மைண்டுக்கு வர்றது என்ன? சிம்பிளான ஆரி ஒர்க் டிசைன், இல்ல வந்து பிரைடல் பிளவுஸ் ஒர்க், இல்லைன்னா இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆனிச்சு வெஸ்ட் பெல்ட், துப்பட்டா ஒர்க், அப்புறம் மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ல ஆரி ஒர்க் பண்றது இதெல்லாம் தான் நினைக்கிறீங்களா? இல்ல. அதையும் தாண்டி நிறைய ப்ராடக்ட் ஆரி ஒர்க் பேஸா வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்றது, இந்த ப்ராடக்ட்டை நம்ம எந்த மார்க்கெட் பிளேஸ்ல சேல் பண்றது, சோசியல் மீடியால எப்படி நம்ம பிசினஸ வந்து க்ரோ பண்றது, ஒரு கம்ப்ளீட் பிசினஸ எப்படி செட்டப் பண்றதுன்றத இந்த ப்ரொஃபஷனல் லெவல்ல நம்ம கத்துக்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ ப்ரொஃபஷனல் ஆரி ஒர்க் கிளாஸ்ல நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணலாம், எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம்ன்றத பார்த்தோம். இப்போ கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களோட ஒர்க்கை வாட்ஸ்அப்ல நீங்க மண்டே டு சாட்டர்டே வர 6 டேஸும் மார்னிங் 10ல இருந்து ஈவினிங் 6 வரை அப்டேட் பண்ணலாம். அண்ட் எவ்ரி சண்டே உங்களுக்கு ஹாலிடே அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்பவும் உங்களுக்கு கிளாஸ் வந்து ஹாலிடே தான். ஸோ சண்டே அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் தவிர்த்து எக்ஸாக்டா கிளாஸோட டியூரேஷன் 90 டேஸ். நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான செக்ஷன் ப்ரொஃபஷனல் ஆரி ஒர்க் கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு பிசினஸையே செட்டப் பண்ற அளவுக்கு ட்ரைன் அப் பண்ற இந்த கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 5,000? இல்ல. 3,000? இல்லவே இல்ல. இந்த 4 மாடியூலையும் சேர்த்து வெறும் 999 ரூபா மட்டும்தான். என்னடா ஸ்டார்டிங்ல 49 ரூபான்னு சொல்லிட்டு இப்ப 999 மட்டும் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? சரி வாங்க கோர்ஸை லான்ச் பண்ண கையோட சம்மர் ஆஃபரையும் அனௌன்ஸ் பண்ணிடலாம்.
அட ஆமாங்க. இந்த மே மந்த் சம்மர் ஸ்பெஷல் ஆஃபரா மே 1ஆம் தேதியில இருந்து மே 31ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ற எல்லாருக்கும் இந்த கம்ப்ளீட் கோர்ஸும் 4 மாடியூலையும் சேர்த்து வெறும் ரூ. 49 மட்டும்தாங்க. ஸோ உடனே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆரி ஒர்க்குன்னு மெசேஜ் பண்ணிட்டு உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கோங்க. இது லிமிடெட் டைம் ஆஃபர் தாங்க. ஓகேவா? இந்த சம்மர் ஆஃபருக்கு அப்புறம் இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? பேசிக் லெவல் ரூ. 49, இன்டர்மீடியட் லெவல் ரூ. 299, அட்வான்ஸ் லெவல் ரூ. 499, ப்ரொஃபஷனல் லெவல் ரூ. 599. அண்ட் இந்த 4 மாடுலையும் சேர்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ரூ. 999 நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து சர்டிபிகேட். நம்ம இந்த கோர்ஸ் லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு சர்டிபிகேட்டும் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா 4 மாடியூலுக்கும் 4 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் ஒரு மினி ப்ராஜெக்டும் பண்ணிருக்கணும். இந்த ப்ராஜெக்ட் அண்ட் மினி ப்ராஜெக்ட வச்சு ஒரு ஃபைல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஃபைல் ஒர்க்கை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க அதை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிடுவோம். இந்த சர்டிபிகேட் ரிலேட்டடான ஃபர்தர் டீடைல்ஸ் நான் அப்கமிங் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா? அண்ட் ஃபைனலா மே மந்தோட லாஸ்ட் வீக்ல டைலரிங் கோர்ஸும் லான்ச் பண்ண போறோம். ஸோ ஆரி ஒர்க் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டடான அப்கமிங் வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா ஆதி ஃபேஷன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கைஸ், தேங்க்யூ.